பதில் சொல்லுங்க. ஒரு ஐடியாலஜிக்கல் சமஸ்கிருதத்திற்கு பின்னாடி ஒரு மத அரசியலும் இருக்கா? இது பெரும்பாலும் சமஸ்கிருதம் அப்படின்றது மத நோக்கத்துக்காக தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படுது. அந்த நோக்கமும் இதுல இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி எப்போ வரும்னா, முந்தைய அரசாங்கங்கள்ல சமஸ்கிருதத்துக்கு நிதியே ஒதுக்காம இல்லை மிக குறைவாக ஒதுக்கப்பட்டு நம்ம ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக்கி மற்றதுக்கு குறைத்தா அந்த சந்தேகம் எழலாம். அதே ப்ரொபோர்ஷன் கண்டினியூ நான் சொல்லிடுறேன். இதை போன ரவுண்ட்லேயே அதே தான் சொன்னேன். நீங்க அதை மட்டும் சொல்லாம போறீங்க. நிதி ஒதுக்குறதுன்றது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒதுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற மொழி படித்த பட்டதாரிகளுடைய வேலை வாய்ப்புல கை வைக்கிறது எப்படி? கட்டாயமா இந்த மொழியை படிச்சாதான் நீ 2000 இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார். அரசும் அந்த நிதி கனகராஜ் சார் சொன்னார். கோல்வல்கர் அவர்களை சுட்டிக்காட்டி நான் மொழி சிக்கல் தீர வழி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெளியீடு 1965 பிப்ரவரி மாதம் 5 காசுகளுக்கு விற்கப்பட்டது. அச்சிட்டவர்கள் யாருன்னா ஜனசக்தி பிரஸ், பிராட்வே. நேரம் குறைவா இருக்கு. இல்லை அதில் ஒரு பேரா மட்டும் படிச்சிடுறேன். அதாவது இவங்க சொல்றாங்க ஹிந்தியை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய அஜெண்டாவா இருந்திருக்குன்னு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு பாருங்க. 1965 மும்மொழி கொள்கையை உறுதியாக கடைபிடிப்பதே இப்பிரச்சனைக்கு தீர்வு காண உதவும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது 3 மொழிகளுக்கு உரிய இறுதி ஸ்தானத்தை நிலைநாட்டும். பிரதேச மொழிகள் ராஜ்ய ஆட்சி மொழியாகவும், ஹிந்தி அகில இந்திய தொடர்பு மொழியாகவும், ஆங்கிலம் சர்வதேச உபயோகத்திற்கு பயன்படும் நிலையை உருவாக்கி தரும். இந்திய ஒற்றுமையை பாதுகாத்து இந்திய ஜனநாயகத்தை வளர்க்கவும், இந்திய மொழிகளிடையே சமத்துவத்தை நிலை ஏற்படுத்தவும் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் முன்னால் வைக்கும் திட்டம் தான் இந்திய மக்களின் எதிர்காலத்துக்கு. 50 ஆண்டுகளுக்கு முன்பே காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாட்டுல நிறைய மாற்றம் இருக்கு. அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பொருந்தும். அண்மையில 10 வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இன்னைக்கு காங்கிரஸ் நீட் தேர்வுக்கு ஆதரிக்கிறாங்கன்னா அந்தந்த மாநிலங்களோட உரிமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாஜகவுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் கடந்த காலத்துல ஃபாலோ பண்ணாங்க. இப்ப நாங்க அதை ஃபாலோ பண்றேன்னு சொல்றதா? இல்ல எங்களுக்கு வேற நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கோட் பண்ணனா 100 வருடங்களுக்கு முன்பு கோல்வல்கர் எழுதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுதான் இவங்க அஜெண்டா நீங்க புகுத்துனீங்கன்னா, இப்போ 11 ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய ஆட்சி இருக்கு, 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி இருந்தது, கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கும். அப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த 16 ஆண்டுகள்ல எப்ப நிறைவேற்றப்பட்டது? அப்ப உங்களுடைய கொள்கை விளக்கமாக இது சும்மா வெறும் புக்கு கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில கவுன்சில் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். அதெல்லாம் உறுதியாக 3 மொழி கொள்கை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வைத்திருந்தவர்கள். இந்தியா முழுக்க இந்தி தான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கார்கள். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைக்காக மாத்திட்டாங்க அவங்களுடைய ஸ்டாண்ட். அப்போ கோல்வல்கர் ஹிந்தி வேணும்னு சொன்னது உங்களுக்கு ஒரு அஜெண்டாவா தெரியுதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி 65 வரைக்கும் வைத்திருந்த இந்த நிலைப்பாடு இந்தியை புகுத்துவதற்கான நிலைப்பாடான்னு கேட்கிறேன். இல்லைன்னு சொல்றேன் நான். அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அப்ப ஆங்கிலம் இவ்வளோ பிரபலமாகவில்லை, இவ்வளோ டிபெண்ட் ஆகி நம்ம இல்ல. கல்வி முழுக்க ஆங்கிலத்தில் இன்னைக்கு தென்னிந்தியா முழுக்க நம்ம ஆங்கிலத்தில் இவ்வளவு ஒரு வாரத்துக்கு அந்த சூழ்நிலை அப்ப கிடையாது. நோக்கம் வேற அது இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னதாக அமித்ஷா ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் வெட்கி தலைகுனியக்கூடிய காலம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்தியாவுடைய லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது பரவலாக ஆங்கிலம் தான் இருக்கு. ஆங்கிலம் வெட்கி தலைகுனியணும் அப்படின்னா வேற எந்த லாங்குவேஜ் லிங்க் லாங்குவேஜா கொண்டு வர முயற்சிப்படுறீங்க? அதாவதுங்க, மீண்டும் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ கனகராஜ் சார் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக பேசியதாக ஒரு விஷயத்தை சொன்னார். 2010ஆம் ஆண்டு சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சி. ஒரு நிமிஷம், உங்க கட்சி தலைவர்கள் பேசுறதையே பேச மாட்டேங்கிறீங்க. திமுக கூட்டணியில் இருந்தக்கூடிய அரசாங்கம் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ விழாக்களில் நாம் ஹிந்தியில் தான் பேச வேண்டும், அதிகாரப்பூர்வ பணிகளில் இந்திக்கு அதிக இடம் வழங்க வேண்டும், நாடு முழுமைக்குமான மொழி ஹிந்தி. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் தரப்பு யாரும் வரல. உள்துறை காங்கிரஸ் தரப்பு யார்? நீங்க காங்கிரஸ் கோட் பண்ணிட்டே இருக்கீங்க. எளிமையா கேட்கிறேன். அமித்ஷா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் பேசார். 1 வருஷம் 2 வருஷம் கூட கிடையாது. 4 நாட்களுக்கு முன்னாடி பேசார். ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய நேரம் வரும். இன்னைக்கு பரவலா ஆங்கிலம் தான் பேசுறோம். லிங்க் லாங்குவேஜ் அதுதான் இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா எதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? அதுதான் கேள்வி. ரீப்ளேஸ் பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ 70 அவருக்கு ஒரு கருத்து இருக்குல்ல. அவர் 70 ஆண்டுகளாக இந்தியாவில் இருந்த அனைத்து உள்துறை அமைச்சர்கள் பேசிய ஒரே ஸ்கிரிப்ட் தான். யாருமே மாத்தியே பேசல. ஹிந்தி திவஸ்ல வந்தா அது உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஹிந்தி திவஸ்ல ஒரே ஸ்பீச் தான். நீங்க
உள்துறை அமைச்சர் இந்தி திவாஸ்ல பேசுனத சொல்லல. அமித்ஷா 4 நாட்களுக்கு முன்னதாக ஒரு புத்தக வெளியீட்டுல பேசினாரு. அது ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றீங்களா? பிராந்திய மொழிகள் நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லிங்க் லாங்குவேஜ் என்ன சார்? லிங்க் லாங்குவேஜ் என்ன சார்? இங்க மட்டும் தாங்க ஆங்கிலம். இந்தியா முழுக்க லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம். அப்ப எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எது லிங்க் லாங்குவேஜா வரப்போகுது? தென்னிந்தியாவுக்கு எது லிங்க் லாங்குவேஜா வரப்போகுது? மகாராஷ்டிராக்கு எது லிங்க் லாங்குவேஜா வரப்போகுது? ஆங்கிலம் நீங்க வந்து 90% மக்களுக்கு ஆங்கிலம். அது பேசினா வெக்கி தலைவனின்னு சொல்றாரு. லிங்க் லாங்குவேஜ் என்ன வேணாலும் பேசுங்க. பிரச்சனை அது இல்ல. நீங்க திமுக 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்து என்னுடைய கேள்வி இல்ல, என்னுடைய கேள்வி அமித்ஷாவுடைய பார்வையில கொண்டு வர என்னுடைய நேரடியான கேள்வி அமித்ஷாவுடைய பார்வையில லிங்க் லாங்குவேஜ் அப்படின்றது எது? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன் என்னோட பேச. ஹபீஸ் என்ன பார்த்து பேசுறீங்க? ஒரு நிமிஷங்க. 5000 ஆண்டுகள் பழமையான மொழின்னு சொல்றோம். ஜாப்பனீஸ் மொழியோ கொரியன் மொழியோ சீன மொழியோ எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது. அங்க வந்து மெடிசன் இன்ஜினியரிங் எல்லாமே அவங்க தாய்மொழியில கொண்டு வந்து அதுல தான் படிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல அந்த சூழ்நிலை ஏற்படுத்த முடியுதா? கருணாநிதி அவர்கள் இன்ஜினியரிங் தமிழ்ல கொண்டு வந்தார் இல்லையா? இன்னைக்கு முக்காவாசி கல்லூரிகள்ல தமிழ்ல இன்ஜினியரிங் கோர்சஸ் மூடப்பட்டு கடைசி வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் வரல. நேர குறைவா இருக்கு. சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப மேம்போக்கான குற்றச்சாட்டுங்க. இன்னைக்கு தமிழ்நாடுன்றது ஒரு சர்வதேச அளவுல போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். எஜுகேஷன் மெடிக்கல், நானும் ஒரு மெடிக்கல் டாக்டர் தான். மெடிக்கல் எஜுகேஷனும் அடுத்தது டெக்னிக்கல் எஜுகேஷனும் இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால ஏற்கனவே அட்வான்ஸ்டா இருக்கிற ஒரு மொழியோட தொடர்புல போயிட்டு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டிலேருந்து சர்வதேச அளவில் பொறியாளர்களாகவும் அமெரிக்காவில் பெரும்பாலான மருத்துவர்களும் இந்தியர்களாக இருக்காங்க. இன்னொன்று இவங்க சொன்னாங்கல்ல, இந்த எந்த மொழியை வந்து இவங்க பிராந்திய மொழி மட்டுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீங்க புகழ்பெற்ற மருத்துவர்கள் தமிழ் மருத்துவர்கள் தான். அவங்க அமெரிக்காவுக்கு போயிருக்க முடியுமா கேள்வி இருக்கு. டிமாண்டா வைக்கல. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு திமுக மீது. இது கொள்கை ரீதியாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுன்றதால பதில் சொன்னோம். இங்க இவங்க சொல்ற மாதிரி சத்தீஸ்கரில கொண்டு வரல. சத்தீஸ்கரில மெடிக்கல் எஜுகேஷன் கிடையாது. ராஜஸ்தான்ல ஒரு காலேஜ்ல வச்சிருக்காங்க. அங்க ராஜஸ்தானில கிடையாது. அங்கேயும் ஹிந்தில வச்சிருக்காங்க. ஆனா ஹிந்தில எப்படி தெரியுமா? அனாட்டமின்றதை ஹிந்தில எழுதுறாங்க. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அனாட்டமியில ஹிந்தி ஸ்கிரிப்ட்ல எழுதுறது ஒரு பெரிய சாதனை கிடையாது. அவசியம் தமிழ்நாட்டில் அவசியம்